மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் தேர்வு தேதி நெருங்கிட்டு இருக்கு. மிக விரைவாக படிங்க. இன்னும் ஒரு 50 நாள் கிட்ட தான் கையில் இருக்குது. இந்த 50 டேஸில் நான் இப்போ தான் சார் ஸ்டார்ட் பண்ணுறேன், என்னால் பாஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னா நிச்சயம் பாஸ் பண்ணிட முடியும். அதான் என்னோட பதில். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட போதும், நிச்சயம் நம்மளால் போஸ்ட் வாங்க முடியும். எங்களோட 1200 வீடியோவுக்கும் மேலே நாங்கள் கொடுத்துட்டோம் யூடியூப்பில். அது எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். எங்களோட ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, வாங்கி படிங்க. 100 ஹேண்ட் ரிட்டன் புக்லெட்ஸ், தனித்தனியாக ஸ்டடி மெட்டீரியல், சால்வ்டு ப்ராப்ளம்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ், அப்புறம் கொஸ்டின் பேங்க்ஸ், யூனிட் வைஸ் கொஸ்டின் பேங்க்ஸ், அப்புறம் நாங்கள் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் மொத்தமாக ஒரு 100 ஹேண்ட் ரிட்டன் புக்லெட் உங்கள் வீட்டுக்கு தேடி வரும். அதை எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுங்கள். சார் இருக்கிற டைமில் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்றவங்க 213 பக்கம் உள்ள புக்லெட் ஒன்று, அப்புறம் 212 பக்கம் உள்ள புக்லெட் ஒன்று. இது ரெண்டுமே பிஜிடிஆர்பி கண்டென்ட் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், பிஜிடிஆர்பி கண்டென்ட் கொஸ்டின்ஸு, இது எல்லாமே. இப்போ 212 பக்கம் உள்ளது டிஎன் செட்டோடது. ஆனாலும் நான் ஏன் இதை படிக்க சொல்கிறேன்னா, பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸ் உள்ளே ஃபுல்லாக இருக்கும். இந்த 212 பக்கத்துலையும் தேரியும் இருக்கும், சால்வ்டு ப்ராப்ளம்ஸும் இருக்கும், டீட்டெயில்டாக இருக்கும். இது இந்த 2 புக்லெட்டுக்கும் வீடியோவும் போட்டேன். புரியலன்னா நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் இதையாவது, இந்த 2 புக்காவது வாங்கி படிங்க. இதை ஒரு வாரத்தில் படித்து முடிச்சிடலாம். படித்து முடித்த உடனே அந்த ஃபுல் செட்டு நீங்களே அதை கொடுங்க சார், நான் படித்து காட்டுறேன்ற உணர்வு தானாக வரும். ஸோ இந்த 2 புக்லெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சிலர் நான் 100 ஹேண்ட் ரிட்டன் புக்லெட்டும் வாங்கி படிச்சுட்டேன், எனக்கு இது எதுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதில் 2012 டிஎன் செட்டு கொஸ்டின்ஸ், ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் பிஜிடிஆர்பி கண்டென்ட்லேருந்து தான் கேட்கப்பட்டது, ஆனால் வேறு லெவலில் மிரட்டுது. ஸோ இதுலேயும் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோமா, இது எல்லாமே நமக்கு தெரியுதான்னு ஒரு வாட்டி அப்படி மொத்தமாக பார்த்துக்கிறது நல்லது. 213 பக்கம் உள்ளதுலேயும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும், இதுலேயும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஒன்ஸ் இந்த 100 ஹேண்ட் ரிட்டன் புக்லெட் படித்தவங்க இதில் இருக்கிறதெல்லாம் தெரியுதான்னு ஜஸ்ட் வாங்கி ஒரு புரட்டி பார்த்துக்குங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறன்றவங்க இது ரெண்டையும் முதல்ல படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எது வேணாலும் படிங்க. இது ஓரளவுக்கு சிலபஸ் கவர் ஆகிருக்கும். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் மட்டும் இதில் இருக்காது, மற்ற எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணி முக்கியமானது கொடுத்துருப்பேன். இந்த 2 புக்லெட் அவசியம் பார்த்துட்டு தேர்வுக்கு போகிறது ரொம்ப நல்லது. ஓகே, சரி. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரோம், வாங்கி படிங்க. ஓகே, சரி. பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் புது வரவு, அதில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் dy/dx at x = 1. இப்போ ஒய்ங்கிற ஒரு பாலினாமியல் கொடுத்துருந்தாங்கன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு x = 1 சப்ஸ்டியூட் பண்ணி dy/dx சொல்லிடலாம் at x = 1ல். ஆனால் அதுமாரி ஒய்ங்கிற பாலினாமியல் கொடுக்கல, அந்த பல்லுறுப்புக்கோவை கொடுக்காமலே என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ் வேல்யூஸ் கரஸ்பாண்டிங்காக ஒய் வேல்யூஸ், ஃபங்க்ஷன் வேல்யூஸ் கொடுத்துருவோம். ஒரு 4 தான் கொடுப்போம், அதிகம் தரல. இதை யூஸ் பண்ணி dy/dx சொல்ல முடியுமா at x = 1க்குன்னு கேட்குறாங்க. அசால்ட்டாக சொல்ல முடியும். அதுக்கு தான் நியூமெரிக்கல் அனாலிசிஸோட பியூட்டியே சொல்ல முடியாது, அவ்வளோ இருக்குது. ஸோ இப்போ இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு பாருங்கள், இந்த நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள்னு ஒன்று இருக்குது. அது தெரிஞ்சுட்டா இந்த மாதிரி டேபிள் வேல்யூஸ் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக டெரிவேட்டிவ் சொல்லிட முடியும். இப்போ அது சொல்கிறதுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது, சரிங்களா? இப்போ அதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணனாலே டிஃபரன்ஸ் டேபிள் நமக்கு போடுறது, அது ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் போட தெரியணும். இன் ஜென்ரல் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பாருங்கள், பொதுவாக நோட்டேஷன்ஸ் இப்படி தான் கொடுக்கணும். ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிளுக்கு எக்ஸ் வேல்யூஸ் இருக்கும், அது கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூஸ் இருக்கும். எக்ஸ் வேல்யூஸை x0லேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். x0, x1, x2, x3, இங்கே 4 வேல்யூஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ 1 2 3 4 வேல்யூஸுக்கும் x0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி x3 வரைக்கும் நம்ம நேம் கொடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் இருந்தால் அதுக்கப்புறமும் மேலே போட்டுக்கணும். எத்தனை டேபிள் வேல்யூஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ 4 வேல்யூஸ் தான், அப்போ x0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி x3 வரைக்கும் கொடுத்துக்கிட்டேன். இப்போ இது கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் இருக்கு பாருங்கள், இந்த ஒய் தான் f of x ஆக்சுவலாக, இல்லைங்களா? ஸோ இந்த x0ஓட கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் வேல்யூ f of x0. ஓகே, இது f of x1, இது f of x2, இது f of x3, ரைட்? இப்போ இது ரெண்டும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்ட பிறகு அந்த ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது? முதல்ல அதை del f, இந்த ஃபங்க்ஷன் வேல்யூஸை வச்சு del fன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். அது எப்படி சார்? இந்த f of x0 இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக இது என்னன்னு சொல்லுவாங்க, f0 அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதை f1 அப்படின்னு சொல்லுவாங்க, இதை f2 அப்படின்னு சொல்லுவாங்க, இதை f3ன்னு சொல்லுவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. f0ன்னா f of x0ன்னு அர்த்தம், புரியுதுங்களா? சரி, இப்போது இந்த f1லேருந்து f0 மைனஸ் பண்ணுங்கள், இதான் del f0. ஓகே, del f0 ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் f0. இந்த f2லேருந்து f1 மைனஸ் பண்ணுங்கள், இந்த இடையில தான் எழுதணும், f2 மைனஸ் f1, இது ரெண்டுக்கும் இடையில இங்கே எழுதணும். ஸோ இதுதான் வந்து del f1. ஓகே, இந்த f3லேருந்து f2 மைனஸ் பண்ணுங்கள், இதுதான் del f2. ஓகே, இப்போ
இப்போ del f வேல்யூஸ் கிடச்சிச்சு பாருங்கள், del f0, del f1, del f2 இது எதுலேருந்து கிடச்சிது? இந்த ஃபங்க்ஷன் வேல்யூஸ் இதுலேருந்து கிடச்சிது. ஓகே, அடுத்தது del ஸ்கொயர் f வேணும் அப்படின்னா இந்த del f1லேருந்து del f0, del f1லேருந்து del f0 நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது del ஸ்கொயர் f0. ஓகே, இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள். del f2லேருந்து del f1 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் உங்களுக்கு del ஸ்கொயர் f1 கிடைக்கும். ஓகே, அப்போ del f வேல்யூஸ்லேருந்து del ஸ்கொயர் f கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ அடுத்த டேர்ம்லேருந்து முதல் டேர்மாக மைனஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, சரி, இப்போது del ஸ்கொயர் f வேல்யூஸை யூஸ் பண்ணி del கியூப் f வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, எப்படி சார்? இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணணும். செகண்டாக இருக்கிறதுலேருந்து ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். del ஸ்கொயர் f1லேருந்து del ஸ்கொயர் f0 மைனஸ் பண்ணால் நமக்கு del கியூப் f0 கிடைக்கும். ஓகே, இவ்வளோதான். இதுதான் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் இன் ஜென்ரல். ஓகே, ஸோ இனிமேல் நான் del f1 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் இது இந்த டேர்ம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். சரி, del ஸ்கொயர் f0 எதுன்னா இந்த டேர்ம் ஞாபகம் வரணும். ஓகே, ஸ்டார்ட் இந்த del ஸ்கொயர் fல ஃபஸ்ட் இருக்கிற வேல்யூ தான் del ஸ்கொயர் f0, del fல தேர்டாக இருக்கிறது தான் அந்த del f2 அப்படின்னு கரெக்டாக உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் நோட்டேஷன் கொடுக்க தெரியணும். இதுதான் இன் ஜென்ரல். இப்போ ப்ராப்ளம்க்கு வாங்க. ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் வேல்யூஸ் 1 2 3 4னு கொடுத்துட்டாங்க. ஒய் வேல்யூஸ் கரஸ்பாண்டிங்காக 1க்கு 1, 2க்கு 8, 3க்கு 27, 4க்கு 64னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் முதல்ல எழுதலாம். ஓகே, இப்போ நான் சொன்ன ரூல் படி நீங்கள் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூஸ் 1 2 3 4, அடுத்தது கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூஸ், அதான் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ், அதான் ஒய் இல்லைங்களா? அது என்ன கொடுத்துருக்காங்க? 1 8 27 64 இது கொடுத்துருக்காங்க. சரி, இதிலேருந்து del f எப்படி கண்டுபிடிக்கலாம்? 8லேருந்து 1 மைனஸ் பண்ணணும் 7, 27லேருந்து 8 மைனஸ் பண்ணணும் 19, 64லேருந்து 27 மைனஸ் பண்ணணும் 37. இதுதான் del f வேல்யூஸ். ஓகே, அடுத்து del ஸ்கொயர் f எப்படி கிடைக்கும்? இந்த 19லேருந்து 7 மைனஸ் பண்ணணும். 19லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 12, இந்த கேப்பில் தான் இங்கே போடணும். 37லேருந்து 19 மைனஸ் பண்ணால் 18. அடுத்து del ஸ்கொயர் f வேல்யூஸ்லேருந்து del கியூப் f கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இந்த 18லேருந்து 12 மைனஸ் பண்ணால் 6. இதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க நமக்கு ஒரு வேல்யூ தான் இருக்குது, இன்னொரு வேல்யூ தான் டிஃப்ரென்ஸ் எடுக்க முடியும். சிங்கிள் வேல்யூ வந்துருச்சுன்னா நம்ம அந்த ஸ்டாப் பண்ணிக்கணும் ப்ராசஸை. ஓகே, ஸோ del கியூப் f வரைக்கும் தான் நமக்கு கிடைக்குது கொடுத்துருக்கிற டேபிள் வேல்யூவில். கொடுத்துருக்கிற டேபிள் வேல்யூஸ்க்கு del கியூப் f வரைக்கும் தான் கண்டுபிடிக்க முடியுது. ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் del f0 எதுன்னு கேட்டால் 7ன்னு சொல்லணும். del ஸ்கொயர் f0 எதுன்னு கேட்டால் 12ன்னு சொல்லணும். del கியூப் f0 எதுன்னு கேட்டால் 6ன்னு சொல்லணும். ஓகே, f ஆஃப் x0 என்னன்னு கேட்டால் 1ன்னு சொல்லணும். x0 என்னன்னு கேட்டால் 1ன்னு சொல்லணும். இதெல்லாம் இப்படி சொல்லணும்னு யார் சார் சொன்னதுன்னா அதை ஜென்ரல் டேபிள் சொல்லுது. அதுக்கு தான் முதல்ல ஜென்ரல் டேபிள் நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே, பாருங்கள், f1 மைனஸ் f0 தான் del f0, f2 மைனஸ் f1 தான் del f1, f3 மைனஸ் f2 தான் del f2. ஸோ அது எதுக்கும் நோட்டேஷன் கொடுத்துட்டேன். அந்த பிளேஸில் கையை வச்சேன்னா அந்த நோட்டேஷன் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஓகே, ஸோ இதை நல்லா போட்டு வச்சுக்கோங்க, தானாக போட தெரியணும் உங்களுக்கு. சரி, இப்போ இங்கே வாங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஃபார்முலா தேவைன்னா டெரிவேட்டிவ் ஃபார்முலா. டெரிவேட்டிவ் f dash ஆஃப் x0 தேவை. f dash ஆஃப் x0 வேணும்னா ஃபார்முலா இருக்குது. 1/h இன்ட்டு del f0 மைனஸ் 1/2 del ஸ்கொயர் f0 ப்ளஸ் 1/3 del கியூப் f0. இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு, அடுத்து ப்ளஸ்ஸு மைனஸ், அடுத்த டேர்ம் 1 to 1 மைனஸ் போகணும். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு அடுத்தது மைனஸு, மைனஸ் 1/4 del பவர் 4 f0, அடுத்தது ப்ளஸ்ஸு அண்ட் ஸோ ஆன், இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, சரி, நமக்கு del கியூப் f வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இதோட நிறுத்திக்கணும். del பவர் 4 f0 நமக்கு வேல்யூஸ் இங்கே டேபிள் இல்லைன்றதுனால இதோட இந்த ஃபார்முலா கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளம் இது இன் ஜென்ரல் இந்த ஃபார்முலா. இப்போது f dash ஆஃப் x0 வேணும். given ப்ராப்ளம்க்குன்னா 1/h இன்ட்டு del f0 மைனஸ் 1/2 del ஸ்கொயர் f0 ப்ளஸ் 1/3 del கியூப் f0. அடுத்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். del பவர் 4 f0 நம்ம எழுதலை, ஏன்னா அது கிடைக்கலன்றதுனால. டேபிள் எது வரைக்கும் கிடைக்குதோ அது வரைக்கும் தான் ஃபார்முலா எழுதிக்கணும். ஓகே, சரி, இப்போது இந்த x0ன்றது என்ன சார்?
உங்களுக்கு கொடுத்த dydx கேட்டாங்க இல்லையா, dydx அட் என்ன வேல்யூ x ஈக்குவல் டு 1க்கு தானே கேட்குறாங்க, அந்த x வேல்யூ 1ன்றது தான் x0. ஓகே சரி, இப்போது f dash ஆஃப் x0 1 இங்கே எழுதிக்கோங்க. x0 இஸ் ஈக்குவல் டு 1, x0 ஈக்குவல் டு 1. சரி, h என்ன சார், ஒவ்வொன்றுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த x வேல்யூஸ் இருக்குது இல்லையா, எக்ஸுக்கு இது ஒரு x வேல்யூஸுக்கு ஒன்றுக்குள்ள ஒன்று உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 1 தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் ஒவ்வொரு டேர்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1ன்றதுனால h வேல்யூ 1 ஃபார்முலாவில் போடுறதுக்கு நமக்கு இதெல்லாம் தேவை. ஸோ x0 வந்து கிவன் x தான், அந்த எந்த பாயிண்டில் கேட்குறாங்க டெரிவேட்டிவ் அதான் x0. ஓகே சரி, இப்போது 1/h வந்து இங்கே x வேல்யூஸ் ஒவ்வொன்றுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஈவனாக இருக்கும், அதான் 1 தான் இருக்குது. ஸோ h வேல்யூ 1. del f0 என்ன நான் சொன்னேன், del fல ஃபஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ அதான் del f0. ஓகே, இது என்ன del f1, இது என்ன del f2 இல்லையா. சரி, இது என்ன del ஸ்கொயர் f0, இது என்ன del ஸ்கொயர் f1, இது என்ன del கியூப் f0. ஓகே, இது என்ன f of x0 இல்லையா, இது f of x1. சரி, இது x0. ஸோ கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் நமக்கு டேபிள் கரெக்டாக தெரிஞ்சால் தான் இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். del f0 என்ன 7, இங்கே 7 போடுறேன், மைனஸ் 1/2 இன்ட்டு del ஸ்கொயர், இங்கே வந்து இன்ட்டு இருக்கும் இல்லையா, del ஸ்கொயர் f0 என்ன 12 ப்ளஸ் 1/3 del கியூப் f0 என்ன del கியூப் f0 6. அவ்வளோதான். இந்த 1/1 1 தான், நம்ம அதை விட்டுடலாம். அடுத்து உள்ள 7 மைனஸ் இதை கட் பண்ணோம்னா 6 வரும். ஸோ மைனஸ் 6 ப்ளஸ் இதை கட் பண்ணோம்னா 2 வரும். ஓகே, இப்போ இந்த 7 2 ஆட் பண்ணிக்கோங்க, 9 மைனஸ் 6. ஸோ 9 மைனஸ் 6ன்றது நமக்கு 3. அப்போ f dash ஆஃப் 1 3 வந்திருக்கு. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள் தான், ஈஸியாக நான் போட கற்றுக் கொடுத்துட்டேன், நோட்டேஷன் கொடுக்க கற்றுக் கொடுத்துட்டேன். இப்போ என்ன கேள்வின்னா, இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியுதா இல்லையா, அதுதான் வேலை. ஓகே சரிங்க சார், ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிளை வச்சு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்க, இந்த டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்க. இதே டெரிவேட்டிவ் தான் பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்ம கரெக்டாக டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு ஃபார்முலா இருக்கா, அது முதல்ல தேடுங்க. அதுக்கு தான் ஸ்டடி மெட்டீரியல் வாங்குங்கன்னு சொன்னது. ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்போம். இப்போது இந்த பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் டெரிவேட்டிவ் அட் x0 பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுத முடியுமான்றது மொதல் கேள்வி. சரி, அப்படி பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதுறதுக்கு பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள் யூஸ் ஆகுமா, எஸ் யூஸ் ஆகும் அப்படின்றது ஒரு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாது, அது ஒரு கேள்வி. சரி, பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலாவில் இந்த மாதிரி வேல்யூஸ் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அந்த 1க்கு டெரிவேட்டிவ் அட்டு dydx அட்டு x = 1க்கு நம்ம என்னன்னு பார்த்தோம்னா இதே ஆன்சர் தருமா, இதுதான் என் கேள்வி. ஓகே, என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள் வச்சு டெரிவேட்டிவ் அட்டு x = 1க்கு கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த கொடுத்துருக்க வேல்யூஸுக்கு. சரி, இதே வேல்யூஸ் தான் இவங்க எதுவும் கொஷினில் யூஸிங் ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள் யூஸிங் பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இல்லை பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள் யூஸ் பண்ணி இந்த டெரிவேட்டிவ் சொல்லவே முடியாதா, கிளியராக எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். ஓகே, கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் அப்படின்னா கண்டுபிடிச்சி இந்த நம்பருக்கு அந்த ஆன்சர்ஸை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொடுத்துருக்குற டேபிள் வேல்யூஸ்க்கு ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள் யூஸ் பண்ணி டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அந்த டேபிள் வேல்யூஸ்லாம் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணி டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டேன், dydx கண்டுபிடிச்சிட்டேன் அட் x = 1க்கு. இதே டேபிளுக்கு பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ்க்கு இதுக்குன்னு தனி ஃபார்முலா எதனா இருக்கா, இருந்தால் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இதே போல் நம்ம டெரிவேட்டிவ் அந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சா இந்த ஆன்சரை கொடுக்குதா, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற டேபிளுக்கு ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள் நம்ம எழுதுகிறோம். ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா இருக்குது, டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அட் x0 அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்டில் அதை x0ன்னு எடுத்துக்கிட்டு இந்த ஃபார்முலா எழுதிடுங்க. இதில் நமக்கு டேபிளில் எது வரைக்கும் வந்திருக்கோ அது வரைக்கும் வச்சுக்கிட்டு மற்றதை கட் பண்ணிடுங்க, தேவையில்லை. அது நம்ம கண்டுபிடிக்கும் அந்த டேபிளில் அந்த வேல்யூஸ் இல்லை. ஸோ இல்லாததை நம்ம விட்டுறணும், இல்லாததுலேருந்து மொத்தமாக விட்டுறணும். ஸோ எது வரைக்கும் கிடச்சதோ அதோடு எழுதிக்கிட்டு அப்படியே டேபிளில் கரஸ்பாண்டிங் வேல்யூ del f0 என்ன, del ஸ்கொயர் f0 என்ன, del கியூப் f0 என்னன்னு பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜென்ரல் ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள் இருக்கு இல்லையா, இதுதான் ஜென்ரல் ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள்.
ஒவ்வொன்றுக்கும் சார் இங்கே x3 வரைக்கும் தான் போட்டிருக்கீங்க, xn வரைக்கும் நம்ம எழுத முடியுமா? அவங்க டேபிள் வேல்யூஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 இருந்தால் x0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக வேல்யூஸ் கொடுத்துருங்க, நம்பர் கொடுத்துருங்க. 5 கொடுத்தா எது வரைக்கும் வரும்? 0 1 2 3 4 1 வரும். ஸோ எத்தனை வேல்யூஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இந்த வேல்யூஸை நோட்டேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இங்கேயும் அதே தான், ஒவ்வொன்றுக்கும் இந்த டேபிளில் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். ஸோ இங்கே டெல் ஸ்கொயர் எஃப்பில் ஃபஸ்ட்டு இருக்கிறது டெல் ஸ்கொயர் எஃப் நாட் தான், அது மாற்றம் இல்லை. இன்னும் இதில் ஒரு வேல்யூ கூடுச்சுன்னா இங்கே ஒரு வேல்யூ கூடும், இங்கே ஒரு வேல்யூ கூடும். இது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா டெல் பவர் 4f கிடைக்கும். ஸோ இங்கே இன்க்ரீஸ் ஆகிறது, இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூஸ் தான் டேபிளில் நிர்ணயிக்கும். ஓகே, எக்ஸ் வேல்யூஸும் அது கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூஸும் தான் டேபிளில் மொத்த டேபிளில் நிர்ணயிக்கும். ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வேலையை முடிச்சிட்டாங்க. நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வேலையை முடிச்சிட்டாங்க. ஏன்னா 4 வேல்யூஸ் கொடுத்துட்டு அது கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஈஸியாக டெல் கியூப் எஃப்பில் வந்து நிற்குது. அதுக்கு மேலே போகல. டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க 2 நம்பராது வேணும் இல்லையா? இங்கே 1 தான் இருக்குது, அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அப்படியே இந்த ஜென்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணி வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடுறோம். இப்போ என் கேள்வி என்னென்னா, டெல் பவர் 4f0 இங்கே என்ன அப்படின்னா நமக்கு 0, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, எல்லாமே 0. ஓகே, இங்கே ஏதாவது இருந்தால் தானே டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியும். டிஃப்ரென்ஸ் 0 ஆகிடுது. அப்போ டெல் பவர் 4f0 0, அடுத்து டெல் பவர் 5f0 0, அதெல்லாம் மொத்தமாக அவுட் பண்ணிடுறோம். இருக்கிறதோட வச்சுக்கிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடுறோம். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.